ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு விவி டேஸ் வழங்கும் டாப் குக்கு டூப்பு குக்கு உடன் வழங்குவர் உதய கிருஷ்ணா அசலனை டார்லிங் மசாலா முருகா எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில் மற்றும் சத்யா மொபைல். கலர்ஃபுல்லா அழகா இருக்கும்போது நம்மளுடைய டாப் குக்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் அண்ட் உங்களுடைய தலைவி எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க ஈகரா இருக்கேன். Okay, so let's welcome Chef Venkatesh Bhatt sir, Ramohan sir, and Bini Chef. சும்மா அதிர்து. ஆமா அப்படி கலர் கலரா வந்திருக்கீங்க. நம்மளே இப்படி வந்தது பண்ண நம்ம டாப் குக்கெல்லாம் பார்க்கிறதுக்கு ஆவலா இருக்கு. லெட்ஸ் வெல்கம் தி டாப் குக். போற மாதிரி இருக்கீங்கப்பா. திருவிழான்னு சொன்னா பிக் பாக்கெட் அடிக்க போறாரு பாருங்க. வாரம் ஆனாலே வந்து ரொம்ப பிரஷர், டெஸ்ட், எக்ஸாம் மாதிரி பதட்டமா மைண்ட்ல எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரஷரா இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. சமைக்க வேண்டாமா? ஏன்னா இந்த வாரம் செலிப்ரேஷன் வீக். நோ எலிமினேஷன். ரொம்ப ஜாலியா நல்ல விஷயம். ராகேஷ் அந்த ப்ளூ டைமண்ட் கிரீன் டைமண்ட் பேச சொல்றா. டைமண்ட் அட நீ நடுவுல நில்லுன அப்பதான் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜமா இருக்கு. டேய் பழைய பீடா போற மாதிரியே அமைதியா நில்லு. டைம் எடுத்து சிங்கம்புலி சார் நீங்க அப்படியே கல்யாண மாப்பிள்ளை மாதிரியே வந்திருக்கீங்க. 2024ல என்னைய பார்த்து கல்யாண மாப்பிள்ளைன்னு சொன்ன ஒரு நீங்க பதிலுக்கு சொல்லிருங்க. மேடத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூல்ல படிக்கும்போது 6th படிக்கையில ஒரு டிராமா மேடம் மாதிரியே ஒரு மதுரை மீனாட்சி மாதிரி அப்படி கொஞ்சம் ஐயோ அவர்தான் டிராமான்னு சொல்றாரு. எங்க கிளி மேக்கப் பண்ணி அப்படி வந்தாங்க. அப்போ நானும் நடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே செய்யலை. என் கையில் வந்து மருதாணியெல்லாம் வச்சு மோதிரமெல்லாம் போட்டாங்க எல்லாம். வேற ஒன்றுமே செய்யலை. அப்புறம் நான் என்னன்னு எப்படி கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போ அவங்க வந்து நின்னாங்க. நான் அவங்க பின்னாடி போய் அவங்க 4வது கையா நிக்கிறதுக்கா எட்டி பார்த்தேன். உள்ள விட என்னை விட பின்னாடி ஒருத்தன் சார் 3வதா நின்றுகிட்டு ஒரு ஃபேனை சுத்துறா சார். ஃபேனை சுத்துறா என்னடா ஒளி வட்டா. நாங்க 2 பேரும் கண்ணீர் வருது. ஓகே சோ இது வந்து செலிப்ரேஷன் வீக். இந்த செலிப்ரேஷனை மேலும் ஒருபடி சூப்பர் ஆக்குறதுக்காக இங்க சில பேர் வர போறாங்க. சொல்லுவால இன்னைக்கு இந்த செலிப்ரேஷனை வந்து சிறப்பாக்குறதுக்காக நம்மளுடைய சன் டிவி சீரியல்ல லீடிங் ஸ்டார்ஸ் இங்க வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் நம்மளுடைய சன் டிவி நட்சத்திரங்கள். ஓ மை காட் அதுக்குமா Hey Gabby, hello. Hi na. Hi go. Hi. Hi. Jigger jigger. Hello sir, எப்படி இருக்கீங்க? ஹாய் எப்படி இருக்கீங்க? அழகா இருக்கீங்க ரொம்ப. கார்த்தி கறி விருந்தே கொல்லாத ஆசையெல்லாம் முன்னால கொட்டாய போடு. சொல்லாத செய்தியெல்லாம் நான் சொல்வேனே தெம்மாங்கு பாட. ஜிகிரு ஜிகிரு ஜிகிரே ஜிகிரு ஜிகிரு ஜிகிரே. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வெல்கம் டு டாப் குக் டூப் குக். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்தது. ஆலியா நீங்க வந்து நம்மளோட இந்தியா சீரியல்ல வந்து சூப்பரா குக் பண்ணீங்க. பயங்கரமா சமைப்பீங்க. உண்மையிலே சமைக்க தெரியுமா? தெரியாதா? அதுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்ல. உனக்கு சம்பந்தம் இல்ல. எனக்கு இருக்குடா. இங்க வா. நான் ஒரு உண்மையை சொல்றேன் இப்போ. என் மாமியார் சமைக்க போனாங்கன்னா அவங்களுக்கு கிச்சனுக்கு நான் அவ்ளோ ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். எப்படி அந்த சைடே போகாம இருக்குது. இது வந்து இது ஒரு அரை மணி நேரமா இது வந்து பேக் ஸ்டேஜ்ல இவங்க கிட்ட சொல்லி என்ன கேப்பியா நீ என்ன கேப்பியா அப்படி சொல்லி
ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண சொன்னா ஜோக்கு ப்ரிப்பேர் பண்ணுகிறீங்க. அதாவது அழகப்பன் மனைவிக்கு பிடிச்ச மாதிரி எப்பவுமே எல்லாமே பண்றது, அதே மாதிரி சமைக்கிறதும். உங்களுக்கு சமையல் எப்படி? சமையல் நம்ம ஆல்ரெடி சூப்பர் சமையல் அப்பப்போ கனவா தொக்கு அது இதுன்னு சாரோடது கொஞ்சம் அப்படியே மானே தேனே பொன்மானே அதெல்லாம் எடுத்து பண்றது. அதெல்லாம் நான் போடுறதே இல்லையே. இல்ல சார், சார் நீங்க தான் பயங்கரமா பேசுவீங்களே. இவனை தூக்கி அதுல போடு, அவனை தூக்கி இதுல போடு, இவனை அவனோட சேரு, அவனை இவனோட சேரு. ரொம்ப அழகா சார் வந்து சமைப்பாரு. நமக்கும் சாப்பாட்டுக்கும் இப்படி. அதனால வந்து ரொம்ப பிடிச்ச ஷோ இது. ஆக்சுவலா ரொம்ப ஜாலியா இருக்கு. நாங்க எப்படா வரவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்க இருக்கிற எல்லாருமே எங்களுக்கு தெரிஞ்சவங்க, எல்லாருமே டூயிங் த பெஸ்ட். செஃப்லாம் கலக்கிட்டு போறாங்க ஒவ்வொருத்தரும். அந்த குல்ஃபி ஒன்று பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா. அவங்க போயிட்டாங்க. அதான் சோனியா அகர்வால் மேடம் இருப்பாங்க, அவங்களோட ஒரு 2 ரீல் பண்ணலான்னு பார்த்தேன். அவங்க கூட நான் ஒரு ரீல் தான் பண்ண, அவங்க போயிட்டாங்க. நீங்க வந்து சீரியல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து வகை வகையா சமைச்சு கொடுப்பீங்க. அந்த மாதிரி சமையல் எங்க கத்துக்கிட்டீங்க? சீரியல்ல மட்டும் தான் அதெல்லாம். இல்ல அவங்க ரியலா சூப்பரா குக் நான் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு சமைப்பேன், பயங்கரமா சமைக்கிற ஆள் கிடையாது. பரவாயில்ல, டைட் அடிக்கலாமா நீங்க? அப்படியே ஒரு 12 இயர்ஸ் ரிவர்ஸ். நான் ஒரு குழந்தைய பார்த்த பொண்ணு இங்க இருக்கா, கேப்ரியலா. ஒரு குக்கிங் ஷோல உங்களை நான் மீட் பண்ணியிருக்கேன். இவர் பட்டிங் ஆர்டிஸ்ட், சைல்ட் ஆர்டிஸ்ட் தான் இருந்தீங்க. யூ க்ரோன் டு பிகம் a big serial artist and Thank you. மேன்மேலும் பெரிய புகழ்லாம் கிடைக்கணும்னு I pray God. Thank Doing you, a sir. wonderful job. So happy to see you. Thank you, sir. ராஜபாண்டியனா, அதாவது வந்து கார்த்தினா வந்து சீரியல்ல வானத்தை போடல வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர். நம்ம ஷோவை ஃபாலோ பண்றீங்களா? பாத்துட்டேன். நம்ம ஷோல யாராவது சமைச்ச ஏதாவது டிஷ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சைத்து லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா முக்கணி பொங்கல் ஒண்ணு பண்ணாங்க. லாஸ்ட் வீக் இல்ல, லாஸ்ட் வீக் இல்ல சார். Saito, boss. எப்பவுமே இங்க தான் வரும், நான் பாத்திருக்கேன். ஆமா தான் வருது. இனி நான் எப்படி பேசுறதுன்னு பார்த்து பேசணும். மனிஷா, நாங்க கேள்விப்பட்டதுலயே நீங்க ஒரு குக்கிங் எக்ஸ்பர்ட்னு கேள்விப்பட்டோம். ஐயோ, எங்க இருந்து கேள்விப்பட்டீங்க? பேச பாக்கும்போதே தெரியுது, அந்த எக்ஸ்பர்ட் தெரியுது, கண்ணு தெரியுது. என்ன மாதிரி சாப்பாடு சமைக்கிறீங்க நீங்க? நான் குக் பண்ண என் அம்மா சொல்லுவா, காசு கொடுத்து கடையில போய் பாய்சன் வாங்க வேண்டாம், இங்கேயே சமைச்சு கொடுப்பா சொல்லுவா. அந்த மாதிரி சாப்பிடு. இப்போ வந்து இந்த கிச்சன்ல சமைக்கணுமே, ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடி. ரெடியா? நீங்க தான் பயப்படணும், எனக்கு என்ன பயம்? ஆமா ஆமா, அதெல்லாம் சாப்பிடுங்க, ரெடி. ஹாய் நிகிதா. ஹலோ. நிகிதா, நீங்களே சமைப்பீங்களா? நான் நல்லா சமைப்பேன். நீங்க சமைப்பீங்க, ஆனா இங்க கேள்வி கேட்போம். ஐயோ, அப்படியே தெரியாது. பரத், நம்மளோட கிச்சனுக்கு வந்து அழகான பெண்கள் 2 ஆண்கள் வந்திருக்காங்க. பெருமைப்படுத்தி ஒரு அழகான பாட்டு ஒண்ணு நீ பாடினீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். விழுந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும், மடி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும், முடியாத பார்வை நீ வீச வேண்டும், முழு நேரம் என் மேல் உன் வாசம் வேண்டும், இன்பம் இதுவரை நாம் போவோம் அதுவரை, நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. ஓ, ஓ, ஓ. ஓகே, இன்னைக்கு டூப் குக்கிங் ஆகட்டும், நம்ம சன் ஸ்டார்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாம் வந்து நம்ம டாப் குக் கூட கம்பைன் ஆக போகிறதே வந்து ஒரு பொருள் சார்ந்தா இருக்க போது. காம்போ ஆகிறதுக்கான அந்த பொருட்கள் உள்ளே வரட்டும். உள்ளே வாங்கோ. ஓகே, சோ அந்த சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துச்சு. வண்டர்ஃபுல். நம்ம சன் டிவியில் இருக்கிற ரொம்ப பலபலமான ஷோஸ் எல்லாம் மேலே இருக்கு. நம்ம டூப் குக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தரை கூப்பிட போகிறோம். அவங்க வந்து ஒரு ஷோ சூஸ் பண்ணுவாங்க. அந்த ஷோ பின்னாடி ஒன் ஆஃப் த டாப் குக்ஸ் உடைய போட்டோ இருக்கும். இப்போ தங்க வேட்டை, டாப் 10 மூவி, சப்த ஸ்வரங்கள் அது மாதிரி இருக்கிறதுல நம்ம டாப் குக்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து முதல்ல ஒரு டாப் குக்கை செலக்ட் பண்ணுவீங்க. அப்புறமா ரேண்டமாக 1 2 3 4 5 6 7 ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணுவீங்க. அதில் சன் ஸ்டார்ஸ்லாம் ஆக்ட் பண்ண சீரியலோட பேருங்க இருக்கும். ஸோ அந்த சீரியல் பேரில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டும் மேலே இருக்கிற டாப் குக்கும் நீங்களும் கம்பைன் ஆக போறீங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு உங்களுக்கான கேம். சரியா? தீனா வாங்க. வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க? தீனா தீனா தீனா. என்ன எது வேணும்? எனக்கு இதுல வந்து நிறைய ஃபேவரட் ஷோ இருக்கு. ஆனா நம்ம 90ஸ்க்குன்னு ஒரு ஃபேவரட் ஷோ இருக்கும்ல, அந்த ஷோ எனக்கு தங்க வேட்டை. தங்க வேட்டை. ஓகே, பின்னிருப்பாங்களே. அண்டா கா கசம் அபு கா ஹுக்கும் துரந்திடு சீசேம். ஓ ஐசோ, இது என்ன ஐஸ்? இதல்லவோ ஐஸ். ஏய், உண்மையிலேயே உனக்கு தங்க வேட்டனா? ஐயா, இது தங்க வேட்டையில தீனா வேட்டை இன்னைக்கு. நீ கம்மனே இல்ல, உன்னை வெட்டுவே புரிஞ்சுதா? எனக்கு வந்து 3 இருங்க. ஓபன். 3
அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். நான் தான்டா ஆனந்தராகம். நான் தான்டா. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. விஷயம் புரியாம சந்தோஷப்படுற. இங்க வந்து ஷோ முடிச்சுட்டு போறானோ இல்லையோ, நாளைக்கு காலைல 108 தேங்காய் போய் பிள்ளையார் உடைப்பான். ஏன்னா வேண்டிட்டே நாளைக்கு 108 ஆம்புலன்ஸுக்கு போவோம். தம்பி நோ பெண் ஐஸ்வர்யா தத்தான் ஆனந்தராகம் மீட்ஸ் அது நல்லா தான் இருக்கும். போ போ மௌனராகமா மாறிடும். ஐயோ ஏயா போ போ. ரொம்ப நக்கல் வராயாமே. நெக்ஸ்ட் கதிர் வாங்கோ. என்ன திக்கு திக்கு இருக்கியா நம்ம பொழப்பு. இவருக்கு ஒரு முடிவு கட்டாம விடக்கூடாது. விட மாட்டேன். ஐயோ ஐயா 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 நிக்கிறியா? என்ன மாஸ்டர் வீடு கட்டுறீங்க? இதுக்கு பேர் தான் வீடு கட்டுறது. நம்பர் 1 மல்லி. ஐயா என் வாழ்க்கைய பாத்தீங்களா? மல்லி வில்லிங்க. ஆக்சுவலா அவருக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா இந்த ஷோல? என்ன? எலிமினேட்டர் கதிர். கூட யாரு போனாலும் எலிமினேஷன் ஆயிடுவாங்க. கனெக்ஷன் இல்ல, டிஸ்கனெக்ஷன் பண்றதுல ஸ்பெஷல். அதான் பயப்பட்டாங்களோ? போயிட்டு வாங்க டாடா. நெக்ஸ்ட் அதிர்ச்சி அருண் வாங்கோ. வாங்கோ 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 எடுத்துறாதீங்கோ. ஐயோ மாமா பேட்டி அவுத்து விடுங்க மாமா, அசிங்கமா இருக்கு. தீனா நான் தானே உனக்கு வரணும். கோதாவரி இது நம்ம ஃபேவரட் சீன். உன் வாழ்க்கைய பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஐயோ ஐயோ எம்பியா இதுல கரெக்ட்டா அவனுக்கு வைக்கி. என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நின்றீங்க? எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. so much of connection. செலிப்ரேஷன் ஷோ தானே. என்ன மாதிரி டிப்ரெஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா அவங்க எடுத்து வச்ச ஃபேரா வருது. எனக்கு புரியல சுத்தமா. இப்போ எந்த பொண்ணு வந்தாலும் அவ கூட இருக்க விட மாட்டானே. இப்போ அதான் எனக்கு பிரச்சனை. உன் மனசுக்கு ராஜபாண்டே வரட்டு. நான் எனக்கு 7 ராசி. நான் தோனி ஃபேன், நீங்க தோனி ஃபேன். என்ன ரகம்னு தெரியலையே. அச்சச்சோ வலிக்கு வந்து மாட்டிக்கிட்டனே. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? இப்ப சந்தோஷம் தானே. நீங்க டேய் டேய் என்னடா இது? மனிஷா கமிட்டட் இவன். இதெல்லாம் யாரா உன்னை கேட்டா? யாரா நீ? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கு? தவி மரியா செருப்பால அடி. மோனிஷா யுவர் டர்ன். காமெடி ஜங்ஷன் ஒரு ஷோல தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால காமெடி டைம் அப்படின்னு இருக்கிறத சூஸ் பண்ணேன். உனக்கு காமெடி டைம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் திருப்பு. உனக்கு சீரியஸ் டைம் ஆக போகுது. பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கே. அவர் இருக்கிறத நான் மறந்தே போயிட்டேன்டா. நீ எதுக்கு பயப்படுற? நீ போற டீம் தான் பயப்படணும். புரியுதா? அப்ப தானேமா வச்சுப்பாங்க. கேள்விதான் பட்டிருக்கேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. டைகர் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோடி உண்டுன்னு போயிடுறது. போய் அடுத்ததை சூஸ் பண்ணிட்டு வரேன். மோடி தூக்குறத கார்த்தி தூக்க. நான் நம்பர் 4 சூஸ் பண்றேன். ராஜா பாண்டி ராஜா பாண்டி. ஐயப்பா உதிருக்கு பாடகம் வராம பாத்துக்கப்பா. மருமகளே ஏன் இவ்வளவு ஆனந்தம் மட்டும் கேளுங்களே. ஏன் இவ்வளவு ஆனந்தம்? இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருப்பாங்கன்னு ஒரு பயம்தான் சார். நான் தான் வாங்க வாங்க. ஜாலியா இருக்கு. ஐயோ சார் என்ன கொடுமை சரவணனது. ஒரு அப்பா ரெண்டு பொண்ணுங்களை கூட்டி போற மாதிரியா இருக்கு. நெக்ஸ்ட் சௌந்தர்யா வாங்கோ. வாங்கோ. பெப்சி உங்கள் சாய்ஸ். ஓகே இப்போ எனக்குன்னே வருவீங்களாடா? சாவச்சிருவேன். நான் தான் வருத்தப்படணும். கங்க்ராச்சுலேஷன் கங்க்ராச்சுலேஷன். சவுண்ட் பெப்சி உங்கள் சாய்ஸ் கேட்ட உனக்கு முக்கணிப்பு உங்கள் சாய்ஸ் ஆயிடுச்சு. தொடர்ந்து 3வது வாட்டி சார். ஏன் அதுல என்ன கஷ்டமா இருக்கா? சத்தியமா கஷ்டமா இருக்கு. ஆமா. என்னடி சொல்றேன்? வா சரி வா. இப்போ என்ன எங்க கூட்டிட்டு போற? நம்பர் சூஸ் பண்ணிக்க. ஒண்ண செலக்ட் பண்ணதா தப்பு பண்ணிட்டை. நீ செலக்ட் பண்றதா நல்லது. எந்த நம்பர் வேணும்? 5 எடுக்கலாம். ஏமா சீக்கிரம் திருப்பி விடுவா. யாரு? நீனா?
என் உலகமே அது. அந்த சாமிய நான் பார்க்கல, உன் பாசத்தில் தினம் பார்க்கிறேன். அடுத்து வர போற 2 காம்போவும் சூப்பரா இருக்க போகுது. நீங்க பாருங்க, இந்த 2 முகத்தையும் பாருங்க, இந்த 2 முகத்தையும் பாருங்க. பாபரத்து டீனா நோட்டில திருப்பு. ஐயோ போச்சே. சிங்கம் புலி முடிஞ்சு போச்சு. அண்ணே நான் நல்லா பண்ணுவேனா? ஐயோ இவங்க ஒரு சைடு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலி நடத்திட்டு லவ் பேர்ட்ஸ் அத்துட்டு வந்திருக்கேன். எடி செருப்ப நாயே. அதுல வந்து சிங்கம்புலி வந்துட்டாரு. கீழே சீரியல் யார் வரா பார்க்கலாம். லட்சுமி லட்டு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ் டேக் யுவர் பிளேஸ். ஒரு சூப்பர் காம்பினேஷன். இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒண்ணு மறந்துட்டோம். அப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இல்ல எனக்கு ஆனா ரொம்ப திருப்திங்க. நான் இவங்க 2 பேரும் பார்த்தா பெரிய சமையல்காரங்க மாதிரி இருக்கு. நாங்களும் அதாமா நினைச்சோம். அப்படி இல்ல. வாங்க வாங்க வாங்க. வாவ், தீபா அக்கா, ஆலியா சூப்பர் காம்பினேஷன். நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். தேங்க்யூ சார். காம்போல ரொம்ப சூப்பரா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கான சேலஞ்ச் என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்தறலாம். மினி சேச்சி, இன்னைக்கு நாங்க ஒரு ஃபோர்ஸான சேலஞ்ச், ஒரு டஃப்பான சேலஞ்ச் பிளான் பண்ணியிருக்கோம். ஆனா ரொம்ப ஜாலியா இருக்கு அந்த சேலஞ்ச். இன்னைக்கு உங்களுக்கான சேலஞ்ச் வந்து மும்முனை போட்டி. அதாவது நீங்க ஒரு பீக்கன் இருக்கு உங்களுக்கு. இது 3 லெவல் இருக்கு. முதல்ல வந்து டூப் குக் வந்து இந்த ஐஸை துருவ போறீங்க. துருவி இந்த ஹைட் வரைக்கும் ஃபில் பண்ண போறீங்க. சன் குடும்பத்துல இருந்து சாத்துக்குடியை வெட்டி கையிலேயே புழிஞ்சு இங்க வரைக்கும் ஜூஸ் புழியணும். சும்மா விட்டுருவோமா நாங்க? சாத்துக்குடி என்ன பண்ணணும்? கையில புழியணும். அந்த இதுல ஊத்தணும். புரிச்சி. ஆல் தி வெரி பெஸ்ட். பவரே இல்ல. அதுக்கப்புறமா நம்ம டாப்புக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் மெலனை வெட்டி ஸ்கூப் அவுட் பண்ணி ஒரு மேஷர் கொடுத்துருவோம். ஒரு போல்ல போட்டு கையிலேயே குத்தி அதோட துணியில ஸ்ட்ரெயின் பண்ணி இங்க வரைக்கும் வாட்டர் மெலன் ஜூஸை ஃபில் பண்ணுவீங்க. இந்த சேலஞ்ச் பேரே வந்து ஃப்ரூட் மிக்ஸ் சேலஞ்ச் தான். ஓகே ஓகே ஓகே. நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. அதாவது ஒரு டேபிளுக்குமே வந்து இந்த சாத்துக்குடி மட்டும் 10 தான் கொடுப்போம். ஒருவேளை 10க்கு மேல வேணும் அப்படின்னா முதல்ல சன் குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வரணும். இங்க ஒரு ஆக்டிங் ஃப்ரேம் ஒன்று வரும். நீங்க வந்து நீங்க ஒரு எமோஷன் ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டு எக்ஸ்ட்ரா சாத்துக்குடி வாங்கிட்டு போகணும். அதுக்கப்புறமா வேணும்னா நம்ம டாப்புக்கு யாரா ஒருத்தர் வந்து உங்க எமோஷன் ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா 2 சாத்துக்குடி வாங்கிட்டு போகலாம். எக்ஸ்ட்ராவோட நான் வாங்க மாட்டேன். அதுலயே பண்ணிக்கோங்க. ஓகே, சோ உங்களுக்கான தேவையான பொருட்களை டேபிளுக்கு கொடுத்துடலாம். இப்போ வந்து டூப் குக் ஆரம்பிக்க போறீங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த பீக்கனை வந்து நீங்க 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே முடிச்சிட்டீங்கன்னா அவங்க தான் வின்னர் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். உங்க 20 மினிட்ஸ் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஐயோ, தள்ளு. நீ தள்ளுடா. என்ன பண்ண சொல்லுங்க. அது போதும். ஐயோ, வரும் நல்லா பண்ணுங்க, உங்களால முடியும். அவ்வளவுதான். கமாண்ட் பண்ணிச்சா. ஏய், அவ போய்டா. இந்த டேபிளோட திரிச்சாடா இவங்க. திரிச்சா. ஐயோ. என்னங்க சிரிக்கிறீங்க? அவ பண்ணிட்டு தான் சிரிக்கிறா. அவன் சொல்றதெல்லாம் என்கரேஜ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டே இருப்பான். பண்ணிட்டு ஏதாவது. தள்ளு. ஒரு சூறாவளி கிளம்பியதே. சூறாவளியா? இது சூறாவளியா? மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. ஒண்ணுமே கீழ வரல. கதக் புஜா. தீனா. தீனா பாப்பா. சேச்சி. புடியோ உன்னால. உங்களை பத்தி நான் ஒரு விஷயம் கேட்டேன். என்ன சொன்னாங்க? எலிமினேட்டர்னு கேட்டேன். சரியா? நீங்க எலிமினேட்டரா? என்ன டெர்மினேட்டர்னு சொல்லிருப்பானுங்க. அது உங்க காதுல எலிமினேட்டர்னு வந்திருக்கும். இவனை பத்தி ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்க. நல்லவன் வல்லவன். உண்மையை சொல்லுங்க. ஏன் பொய்யே சொல்லக்கூடாதா? வாழ்க்கையில ஒரு தடவை போய் சொல்ல முடியா? லைட்டா இது கொஞ்சம் மேல தூக்கவா? கொஞ்சம் மேல. பாரியா. பாத்தியா? ஃபேண்டாஸ்டிக். ஐயா அமேசிங். உடைங்க. வேணாம் அவன் மண்டியை ஓடி முதல்ல. அவன் பக்கத்துல கூடாது. நம்ம ஒரே பக்கத்துல. நிமிஷம் நீங்க தள்ளி வாங்க. ஏய் ப்ளீஸ் நீ பண்ணு. சாரி. ஓகே. அதிர்ச்சி எல்லாம் தெறிக்க விடுற, சீக்கிரமா பண்ணு. புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கு. எது மணலாரி வந்துடா சாமி. ஐயா, இன்னைக்கு ஐஸ் தேக்க வச்சு என்னை ஐஸ் போட்டியில ஏத்தாம விட மாட்டாங்க. ஐஸ்க்கு எனக்கு ஐஸ் வைக்கடா. நீனா என்னடா கலக்கற? நாங்க பவர் கொடுத்துட்டோம் சார். இங்க பாருங்க, பவர் ஏத்திட்டீங்க. கையில
அதிர்ச்சி இப்போ நீ ஒழுங்கா பண்ணி முடிச்சேன்னு வச்சுக்க மெயின் டாஸ்க்ல நீ என்ன வேணா பண்ணலாம். அப்படியா? ஓகே இப்போ பாரு. நானும் ஒண்ணு பண்ண வேண்டாமா? நீ ஒண்ணும் பண்ண நீ வேண்டாம். ஆல்ரெடி பண்ணது பாரு. அப்படின்னா செல்வா, நீ நில்லு, நான் பாத்துக்கிறேன். பட்சார பத்தி என்ன நினைக்கிற நீ? அதிர்ச்சி வந்திருக்காரா? மனுஷனாவீங்க ஒரு வந்துருச்சு. பண்ண மாட்டேங்கிறாளே. அது அப்படி பண்ணக்கூடாது. நான் சொல்றேன் மறுபடியும் புரிஞ்சுக்கிட்டு. பண்ண கூடாது அத போல ஏய் இல்லடா இப்படி போச்சுயா. ஒரு தடவை சொல்லி விடுங்க. கீழே இப்படி இறங்கு. ஊத்திடு போங்கி சிஸ்டத்துல தெரிஞ்சிராம. ஐயா அமுக்கம் கொஞ்சம் அமுக்குங்க, கை வலிக்குதுயா. பிச்சு புடி பிச்சு உன்னைய அது ரொம்ப அநியாயம். ஒரு நாள் இப்படி வேலை பார்க்க முடியாது. இன்னைக்கு பாருங்க வேலையை பாருங்க. விசிலி சார், விசிலி அடிச்சு சூப்பர்ரா. சூப்பர் சூப்பர். ஐயோ மனுஷா கை வலிக்குது. மனுஷா கையை தொட்டு பாரு எப்படி பாத்து. ஜில்லுன்னு இருக்கு. உருப்படவே மாட்டேன். யாரு இவங்க முஸ்டாங்க. ஐயோ காமிக்காதீங்க. வைங்க உள்ள வைங்க உள்ள வைங்க. ஐயோ கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதீங்க. பண்றா. என்னடா ஐஸ் பெட்டியில வச்சிருவாங்க போல இருக்கு சார். இந்த ஐஸ் எல்லாம் எடுத்து வைக்க எனக்கு தேவைப்படும். இது எப்படி நான் பண்ணிக்கிறேன். நீங்களா? ஐயோ மேம் 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 கீரிக்கும் கையில குவாலிஃபை பண்ணிட்டீங்களா? இல்ல இத பாருங்க. அப்படியா அப்படி பண்ணுவாங்க. பாத்தியா என்ன இப்போ டான்ஸ் ஆகுது அதுவும் டான்ஸ் ஆகுது. ஐயோ ஆயிடுச்சு. எதை கட் பண்றது? அங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ 2 கிலோ முடிஞ்ச மாதிரி இருக்கு. மூதேவி 10 கிராம் கூட வரல. இது வர மாதிரி எப்படி பண்றாரு? ஐயோ முடிக்காரை. மனுஷா பாரு. ஃபுல் மூட் அவுட் ஆயிடுச்சு. எனக்கு அப்செட் ஆயிடுச்சு. மனுஷா ஐயோ போட்டாலும் வராது. எவ்வளோ போட்டாலும் இத்தனோட கூட தேர மாட்டேங்குது. நீங்க போயிருங்க. சாத்துக்குடி ஜூஸ் பண்ணுங்க. ஊத்தட்டா? வெக்கமே இல்லாம தண்ணி ஊத்திட்டு பயப்படா வாய் தட்ட ஓடி. வாட்டர் ஊத்தி வச்சுங்க. தண்ணி தான் ஊத்திருக்காங்க இதுல. அப்படியா? ஏய் நீ சீரியல் நல்லா நடிப்பேன் தெரியும், ஆனா அதை விட சூப்பரா நடிக்கிற. சரியா? அப்படிப்பட்ட ஒரு கிரிமினல் கூட இருக்கு. ஐஸ்வர்யா தத்தா மனம் நசுக்கு தூக்கி எறிஞ்சிடுறேன். ஓ எஸ் 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 கம் ஆன். பாரு அது வரலனா இப்படி கையிலயே புழிஞ்சிரு. என்னடா இவ்ளோ சீக்கிரமா புழிக்கிற? புழிஞ்சிரு. என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு. பாரு அவன் விடவே மாட்டேங்கிறானே. யாரு? அந்த பொண்ணை பாவம். சொல்லலாமா இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு? ஆமா சொல்லிடு. இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அது தெரியுமா உனக்கு? கொஞ்சம் அவன் ஒரு பைத்தியம், அவன் நம்பாதீங்க. 2 பைத்தியக்கிட்ட நான் மாட்டிட்டேன். நான் பைத்தியமா? நீங்க இல்ல சார். 2 பைத்தியம். இவங்க தண்ணியை ஊத்தி மேல தள்ளி விட்டீங்க. பண்றோம் கொஞ்சம் மறைச்சு பண்ண நல்லா இருக்கும். சீக்கிரமா சொல்லும். நம்ம கோல்டன் டேபிள் வின் பண்ணா சூப்பரா இருக்கும். அது உன் பேர்ல நான் கோல்டன் டேபிள் வின் பண்ணா கார்த்தி வாழ்நாள் எனக்கு சாதனையே அடையும். ஆனா நான் ஹாஸ்பிடல்ல போய் அடைஞ்சிருவேனே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இத? அவ்வளவுதான். கமாண்டர் அதிர்ச்சி. வருது. என்ன மன்னிச்சு. டைம் இல்ல. மன்னிப்பு கொடுங்க. நான் ஒரு தடவை சொன்ன மாதிரி மூசாம்பி கொடுங்கள. இது என்ன ஸ்லோ மோஷனா? அப்ப 5 செகண்ட் ஆயிருக்கு. சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. அக்கா எல்லாம் ஆரஞ்சு முடிஞ்சது. அதான் கொஞ்சம் ஊத்து. இங்க பாரு தண்ணி எல்லாம் ஊத்தி என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க பாரு. கைய புளிஞ்சிக்கிட்டு பாத்தனே. குறைச்சு பேசாதீங்கண்ணே. நானும் எஜுகேட்டிவ் ஃபேமிலி. அண்ணன் கரெக்டா தான் சொல்லுவேன். ஐயோ நீ வேறடா. நாங்க புளிஞ்சு ஊத்திக்கிட்டுமா. டேய் யாரா மொட்டை மாடல? ஒரே சொல்லுங்க ஒரு பேர். சார் தண்ணி ஊத்துறாங்க சார். என்னடா நான் நீ பாத்தியாடா தண்ணி? நீ ஃபுல்லா தண்ணி தான ஊத்துற. தண்ணி ஊத்தல பார்த்தேன். கஷ்டப்பட்டு இப்ப உழைச்சு ஊத்துற 2 டிராப் பாத்தீங்கல்ல, அந்த 2 டிராப் அவன் வந்துரும். நான் பண்ணல. டிஸ்குவாலிஃபைட். எஸ் முக்கியம் இல்லடா. நீடா நியாயம்டா நேர்மைடா. நேர்மையா இருங்கன்னு சொன்னேனா?
சீரியல்ல மட்டும் நல்ல மாதிரி இருந்தா போதாது. தண்ணி ஊத்துறாங்க. இந்த டீம் டிஸ்குவாலிஃபைட். இதெல்லாம் போடுங்க. இத போடுங்க. ஜூஸ் வருது. ஜூஸ் வருது. கீழ ஊத்தாத பாத்து. ஊத்திட்டே. ஐயோ இதான் கீழ போச்சு. ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. என்னடா என்ன பேசிட்டு இருக்க? இடையில நம்ம வாடாமலாம் எதுவும் சொல்லியா? இங்க பாருடா. என்ன பாத்துட்டு இருக்க? போய் வா. வெளிய வாடா. ஐயா தேங்க்ஸ்யா. ஒரு நிமிஷம்யா. ஒரு சாத்துக்குடி எடுத்துக்கறேன்யா. டேய் அதிர்ச்சி. டேய் அதிர்ச்சி நான் சமையடியா சொல்றேன். சொல்லு. எல்லாத்தையும் உடைச்சு போட்டு அப்படி பண்ணிடலாமா? ஓகே நான் உடைச்சுக்கிறேன். அடிச்சு உடைச்சிக்கிட்டே இரு. நம்ம போவோம். என்ன திட்டுவீங்களா யாராவது? இல்ல யாருமே திட்ட மாட்டாங்க. திட்ட வாங்கிக்கோ. நான் வாங்கிக்கிறேன். நான் நினைச்சேன் நேர்மையா விளையாடலான்னு. நானும் தான் நினைச்சேன் அதை வச்சுக்கிட்டு நேர்மையா விளையாட முடியுமா? ஐச திருகிட நாளைக்கு திருகி முடிக்கும் போல. பாத்தாடி இவ்வளவு பண்ணிட்டீங்களா? என்ன பண்ணீங்க இவ்வளவு இருக்கு? நாங்க கரெக்டா பண்ணலாம். வீடியோ ஃபுட்டேஜ் பாருங்க. சாத்துக்குடி தீர போதே என்ன அண்ணா பண்ண? வாங்க ஆக்ட் பண்ணுவோம் வாங்க. அப்ப இது வேணாமா? வாங்க. சாத்துக்குடி கேட்டு ஒரு எமோட் பண்ணுனே. எப்படியாவது நமக்கு சாத்துக்குடி தேவை. நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சாத்துக்குடி கேட்டார்கள் ஐஸ்வர்யா தத்தா, ஆனால் அதுக்கு நடித்து காட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். எங்கே செல்வது? எங்கே செல்வது? போகுண்டா வாடா. டாய் வேற யூஸ் பண்ண வர்றா. ஒண்ணு செக் பண்ணி பார்த்தேன். நான் எனக்காக ரியாக்ட் பண்ணேன். பாலேஸ் கப்பை ஸ்கோனை. சின்சியரா வேலை பண்றோமா? ஏய் அப்பப்ப வந்து இந்த பொண்ணு கண்ணு வைக்குது. அங்க பாரு. ஐயோ காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். அது கவிதை உனக்கு தெரியுமா? காதல் வந்தால் சொல்லி அனுப்பு. இப்போ நான் சொல்லி அனுப்புறேன் பண்ணுங்க. போய் நடிச்சிட்டு வா. போறேன். நடிச்சிட்டு வா சீக்கிரமா நடிச்சிட்டு வா. நான் சார் என் ஃப்ரெண்டுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன் சார். சார் பைசா இல்ல சார். பைசா இல்ல சார். சாத்துக்குடியில புளிஞ்சு அவனுக்கு ஜூஸ் கொடுத்தேன் சார். இதுவே போதுமா? தெரிஞ்சா ஒரு 7 பழம் வாங்கிருப்பேன் சார். இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி பாருங்க. போய் வா. சைத்து 6 ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன்னு உன்னை சொல்லி ஜூஸ் செய்யணும்னா கொடுத்தாங்க. மோட்டிவேட் பண்றா மனிஷாவை. நான் பண்றேன். நீ மோட்டிவேட் பண்ணுவ, நான் மோட்டிவேட் பண்றேன் பாரு. மனிஷா. ஏய் ராக்கி. யா. நாய் குக்குற மாதிரியே இருக்கு. ராகேஷ் பாய் பேசி லோகி. ராகேஷ் நீ இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல பிசினஸ் பண்ணு, கரெக்டா இருக்கும். என்ன பிசினஸ்? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். மூடிட்டு கிளம்புடா. வெறி வேணும்டா. வெறி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். சாரி. ரைட் யார் நடிக்கணும்? இவன் நடிக்கணும். இப்போ நீ வந்து நடிக்கலாம். நான் நடிக்கலாம். போங்க நடிங்க. என்ன நடிக்க? ஐ லவ் யூ அழகு அப்படி சொல்லி அடிச்சு வாங்க. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யும், மத்தது நான் அப்படியே. ஆக்சுவலா என்னன்னா உன் லவ்வரை நீ இந்த சமையல் முடிச்சிட்டு தான் போய் நீ காப்பாற்றணும். அவன் இல்லைன்னா வேற ஒரு பொண்ணு கூட போயிடுவான். உனக்கு அந்த லவ் முக்கியம். நீ தான் லவர். சரி ஓகே. தீனா ஒரே நிமிஷம் வாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? எனக்கு ஏன் அங்கே போறீங்க? இல்ல அந்த பொண்ணு கூப்பிட்டாங்க, அதனால அங்க போனேன். நான் இவ்வளவு சமைக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியலையா? பார்த்து கண்கள் ஐஸ்வர்யா தத்தா மன்னிச்சுக்கமா. ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். என்ன விட்டு போகாதீங்க. உங்க வைஃப் ரொம்ப லக்கிங்க. உடம்பு சரியில்லைனா சாத்து. அட ஐயா இவ்வளவு பெரிய உழைப்பாளியா நீ? என்னடா கேர்ள் ஃப்ரெண்ட்? தள்ளு டிஸ்டர்பன்ஸ். தள்ளு. அக்கா என்ன கேர்ள் ஃப்ரெண்ட்ன்றாங்க? கல்யாணமா இருக்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லலையா நீ? சொல்லமா நான்? யாரா? கொண்டாட்டியா ஞாபகப்படுத்திட்டீங்க அவளை. இந்த முடியை மட்டும் எடுத்துருங்க. ஹெல்ப் பண்றடா. என்ன இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணா கேட்காதீங்க. வா. ஒரு பொண்ணு புதுசா வந்திருக்கா. நமக்கு வேலை நடந்தா சரிப்பா. ஓகே தான் ஊத்துங்க. இந்த சாத்துக்குடியை போயிட்டு வாட்டர்மெலன் போயிடுங்க. ஓகே. தேங்க் யூ சார். நம்ம சாப்பிடுற ஒரு கலர் பரவாயில்ல. அது ஒரு இந்த தமாஷையை கொஸ்டின். நம்ம சாப்பிடுற ஒரு கலர். நம்ம சாப்பிடுற ஒரு கலரு என்ன கலரு? என்னது கலர் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது தெரியலையே, சொல்லுங்க. ஆரஞ்சு. இதுகளும் சரி பண்ணுதே.
நீங்க வேற சார் என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை சார். ப்ளீஸ் சார் சாத்துக்குடி தாங்க சார். நான் இன்னும் இன்னும் எதிர்பார்க்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை சார். இன்னும் எதிர்பார்க்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை சார். சாவு அடிக்கிறாங்களே. உனக்கு டைம் வராது யாருக்கு வராது? யாருக்கு வராது? எல்லாம் நான் என்று சொல்லாதே உதடுகள் ஒட்டாது. நாம் என்று சொன்ன உதடுகள் ஒட்டும். சண்டையில கை வைக்கிற மாவள அப்படியே உட்கார்ந்து நீ இங்க நடிச்சதுக்கு அங்க போய் நடிச்சிருந்தா 10 சாத்துக்குடி கொடுத்துருப்பாங்களா? எப்படியும் வராது போலி அவர் சொல்ற மாதிரி. அது வராது தெரியும்டா. நம்ம வந்து கடைசி வரைக்கும் சும்மா ஒரு ட்ரையிங் பண்ண வேண்டியதான். உன் ஃப்ரெண்டு பயங்கர சீரியஸா இருக்கு ஹாஸ்பிட்டல்ல. அவளை சாத்துக்குடி ஜூஸ் 1 லிட்டர் குடிச்சா உடம்பு சரியாயிடும். அதனால நீ சாத்துக்குடிக்காக பிச்சை கேக்குற. எப்படி கேப்ப? சாத்துக்குடி 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 என்ன? சாத்துக்குடி ப்ளீஸ் சாத்துக்குடி 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 சார் 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 எதுக்கு? ஏய் ஃப்ரெண்ட் உடம்பு சரியில்லை சார். சார் காப்பாத்தணும். சார் 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 சரி சார் சார் அதே மண்டைய சொல்லிரேன். பிச்சை கேக்குறேன் சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் 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 பைத்தியம் பிடிச்சிட்டு போறீங்க. நான் வேகறேன். ப்ளீஸ் சார் சாத்துக்குடி சாத்துக்குடி. யாரும் குடிக்க மாட்டேனே இது. யாரும் குடிக்க மாட்டாங்க. நீ நல்லா பண்ணு. குடிச்சால பச்சை தான் குடிப்பாரு. அவர் குடிச்சா பிரச்சனை இல்ல நமக்கு. நல்லா புடி நல்லா புடி. கார்த்தி சார் அது ஓகே சார் அது தலைக்கு தள்ளுடா. மாஸ்டர் 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 மிரட்டுங்க. ஏய் பணத்தை கொடுக்கலையாடா? நான் விளாண்டுக்கிறியா? குடும்பத்தை நடுரோட்டை வச்சு எரிச்சு போடும் பாரு. வாங்க எடுத்துக்க வாங்க. புரியுதா? ஏன் அம்மா பார்த்தா அழுவா? ஏன்? நான் இப்படி ஒண்ணு பண்ணவே மாட்டேன். வீட்ல பண்ண மாட்டியா? ஒண்ணுமே பண்ண மாட்டேன். சீரியஸ் எதுவும் பண்ண மாட்டேன். சும்மா தான் நிக்கிறேன். டக்குனு ஏதாச்சும் பண்ணு. அதுக்கு நான் டைரக்டர் கிட்ட இருந்து திட்டு வாங்குறேன். இது பார்த்தா அம்மா திட்டுவாங்க. இப்ப நீ ஜெயிக்க போறியா இல்லையே? என்னமா தோல்ல போட்டுட்டு இருக்க? அண்ணா இப்ப பாருங்க. அண்ணாவா? ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. போடு 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 போடு. என்ன பண்ணா சார்? சார் சார் பச்சை இவங்க தான். நான் நிறைய பாயிண்ட் இருக்கு. நாங்க தான். நீங்க தான் வின். ஐஷு ஐஷு இந்த புலி. போ ஊத்து ஊத்து. பச்சர் பச்சர். புடி புடி. மாஸ்டர் 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 மாஸ்டர். கையை ஜம்புங்க. அடி யாருமே? அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம்டா. ஒரு ஃபேண்டாஸ்டிக் சேலஞ்ச். சும்மா உயிரை கொடுத்து நடிச்சு கிடிச்சு சாத்துக்குடிய புழிஞ்சு வாட்டர்மேன கசக்கி எல்லாத்தையும் செஞ்சு இந்த சேலஞ்சை வின் பண்றது சைத்ரா, சவுண்ட் சௌந்தர்யா அண்ட் கார்த்திக். உன்னால மட்டும் தான்டா. உன்னால மட்டும் தான். உங்களுக்கு தான் இந்த கோல்டன் டேபிள். கோல்டன் டேபிள் கொண்டு வாங்க. நீங்க எல்லாருமே வந்து மெயின் குக்கிங் சேலஞ்சுக்கு வந்து ரெடியா இருப்பீங்க. இன்னைக்கான மெயின் குக்கிங் சேலஞ்ச் என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத பினிச்சேச்சி இன்னைக்கு நம்மளோட மென்டர் ஷெஃப்ஸ் கிட்ட நம்ம ஒரு விருந்து சேலஞ்ச் கேட்டிருக்கோம். அந்த விருந்து சேலஞ்ச் என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஒவ்வொரு மென்டர் ஷெஃபோட டீமும் அந்த மென்டர் ஷெஃப் சொன்ன அந்த விருந்தை தான் நீங்க சமைக்க போறீங்க. சோ என்னென்ன டிசைட் பண்ணிருக்காங்க மென்டர் ஷெஃப் கேட்போம். சாய் நீங்க என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க? சைவ விருந்து. சைவ விருந்து அப்படினா சைவனா நான்வெஜ். எனக்கு அதான் உசுரு. சைவ நான்வெஜ் தானே? சைவன்றது வெஜ், சைவ நான்வெஜ். சைவ நான்வெஜ். யாரு சைவ விருந்து? உங்க டீம் யாரு? தி கோல்டன் டேபிள். கோல்டன் டேபிள் அப்படியே இந்த லைனா? நம்மளா? ஓகே. சரவணன் நீங்க என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்க? என்னோடது வந்து கல்யாணம்னாலும் சரி காது குத்துனாலும் சரி கண்டிப்பா பீஸுக்கு சண்டை போடக்கூடிய ஒரு மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி. செய்ய போறோமா? கறி விருந்து. ஆஹா இன்னைக்கு ஒரு புடி. மூணாவதா செருவான டீமுக்கு நீங்க என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்க? நான் என்னோட டீமுக்காக மீன் விருந்து. மீன் விருந்து. வாவ் வாவ் ஒரு கோல்டு ஃபிஷ்ஷே சொல்லிச்சு. ஏண்டா ஆத்திரிக்கா பப்புல் குரங்க.
எத்தனை டிஷ் வேணா சமைக்கலாம், ஆனா மினிமம் 3 டிஷ் இருக்கணும். அந்த 3 டிஷ் நீங்க வந்து ஒரு பிளாட்டரா வச்சு கொண்டு வரணும். ஒரு பிரமாதமான விருந்து எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கான டைம் 1 hour. ஆல்ரெடி 2 வில்லங்கம் இருக்கு. சைலன்ஸ் என்ன எல்லாத்தோட காதலையும் ஒரு ஹெட்போன்ஸ் வந்துருச்சு. என்னது இது? சூப்பர். ஒரு வில்லங்கம் தான் உள்ள வந்திருக்கு. இன்னொரு வில்லங்கம் என்னன்னு அப்புறமா சொல்றேன். இப்போதைக்கு முதல் வில்லங்கம் சொல்றேன். நம்ம டாப் குக்ஸ் எல்லாம் வந்து இங்க உட்காரணும். நம்ம டாப் குக்ஸ் உட்கார்ந்த பிறகு சன் ஸ்டார்ஸ் காதுல வந்து பாட்டு இல்ல சீரியல் வந்து மாறி மாறி ஓடிட்டு இருக்கோம். அவங்க அதுக்கு நடுவுல நம்ம டூப் குக்குங்க வாங்கின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டுக்கிட்டு நீங்க தான் டிஷ்ஷை சமைக்க போறீங்க. நீங்க தான் சமைக்க போறீங்க? நான் தான் சமைக்க போறேனா? ஐயோ நம்ம சமைக்கணுமா? நீ சமைக்கணுமா? நம்ம இல்ல நீ. இப்போ இவங்க கால்ல பிடிச்சிடுறேன்னு கெஸ்ட்ல கூப்பிட்டாங்க. ஆமா நம்ம கெஸ்ட் தானே, நம்ம ஏன் சமைக்கணும்? எல்லா டாப்புக்கும் முன்னாடி வாங்க. இது இல்லாம இன்னொரு வில்லங்கம் வரும். அந்த வில்லங்கத்துல வந்து கோல்டன் டேபிள் வின் பண்ணவங்களுக்கு அந்த வில்லங்கம் செல்லாது. உங்களுக்கு அந்த வில்லங்கம் இல்ல, ஒரே ஒரு வில்லங்கம் தான். உங்களுக்கான சீரியல் எல்லாம் காதுல ஓடட்டும். உங்களுக்கான 1 hour ஸ்டார்ட்ஸ் நவ. மனுஷா ஏய் வாடா. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் பண்ணனுக்கு. எஸ். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. என்ன நடக்குது இங்க? மட்டன் சாப்ஸ், மட்டன் பீஸ், சீரக சம்பா. போய் கேட்டு வாங்க போங்க. உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஃபாஸ்டா போங்க. போங்க கேட்டு வாங்க. நீங்க worst husband இல்ல. நீங்களா? உலகத்திலேயே நீங்க தான் best husband. சிச்சு ஏய் ஆலியா, வெக்கமா வருதே. வாங்க தானே. I love you விக்ரம். செல்லாது எவடியோ மட்டன் சாப்ஸ். ஓ அதுவா? மட்டன் சாப்ஸ். இது சாப்ஸ். அப்புறம் அங்க என்ன பண்ற? மாமா மட்டன் கறி. மத்தவங்க கிட்ட முருங்கைக்காய் காட்டுற மாதிரி எல்லாம் என்கிட்ட வந்து கிழிச்சது போதும் போ. டெட்லி கம்பவா இருக்கு. அப்படியே மாத்தி சொல்றேன். நம்ம ஒண்ணுமே அங்க தெரியாம நீ போ சாமி போ. எங்கடா ஃப்ரிட்ஜ் இருக்கு? இங்க இருக்கே. எங்க இருக்க? இங்க எங்க தூக்கி போட்டீங்களா அங்கதான் இருக்கே. ஃபிஷ் சுறா ஃபிஷ். வரகரசி அங்க உள்ள இருக்கும். வரகரசி, பாசி பருப்பு, சாம்பார் பருப்பு. ஓகே இந்த 3 மணி எடுத்துட்டு வரேன். என்னடா இது? வேலை ஈஸியா இருக்கே. வரகரசி, பாசி பருப்பு, சாம்பார் பருப்புன்னு சொன்னா புரிஞ்சுக்கிறாங்க. எல்லா தூளையும் எடுத்துட்டு வா. ஏய் கேக்கல என்னது? இது வரைக்கும் டயலாக் வருதுன்னு நினைக்கிறேன். வருதா? ஐயோ சொல்லு பா என்ன பேசிட்டு இருந்தோம்? சாய்தினா நம்ம ராஜமா வீட்டுக்கு தான் போறோம். கொத்தமல்லி கட்டு. கொத்தமல்லி கட்டு. கொத்தமல்லி கட்டு கட்டாவே வாங்கிடுவா. கட்டை எடுத்துட்டு வா. சார் இது மட்டனா? சார் இது மட்டனா? டைம் இல்ல. தக்காளி. ஆமா இவ்வளத்தையும் முதல்ல எடுத்துட்டு வா. இவ்வளத்தையும் மதுரைக்கு போணுமா? மதுரைக்கு போவான். அடியாத அவன் போவா. இப்ப அனுப்பி வச்சிருவாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. அங்க போய் எல்லாரும் போயிட்டாங்க. சீக்கிரம் சொல்லுங்க. அவள தாண்டி போய் எடுத்துட்டு வா. வேற எதுவும் வேணாமா? புளி. ஐயோ பயமா இருக்கு. போ. மொச்சக்கொட்டை எப்படி இருக்கும்? டேய் மொச்சக்கொட்டை எங்கடா இருக்கும்? ஐயோ டேய் மொச்சக்கொட்டை எங்க இருக்குன்னு அவரை பார்த்து கேட்டேன்டா. என்ன எடுத்துட்டு சொன்னேன்? வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி கட்டு. கொத்தமல்லி கட்டு எதுக்கு? கொத்தமல்லி கட்டு எதுக்கு? தலையில கட்டு. ஏய் கொத்தமல்லி பவுடர் மேல அப்படி போடு. ஐயோ ஐயோ. ஏய் உன் அக்கால வயித்துல அடிச்சிட்டாடா. ஐயோ எங்க அக்கால வயித்துல அடிச்சாங்க. போ. மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி எடுத்து வைக்க சொல்லு. வெங்காயம் சின்ன நைஸ் என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்க. வந்திருக்கீங்கடா. எனக்கு அப்புறம் வந்தவர்களா இவர் ஹெல்ப் பண்ணி அனுப்பிச்சு விட்டாரு. என்ன மிரட்டுற? சார் மொச்சக்கொட்டை சார். இதுல பாதி எடு. பாதி 50 பாதி. ஓகே. என்ன இப்படி நாறுது? மூடிட்டேன். வாஷ் பண்ணுங்க. ஏன் நீ எதுவும் பண்ண மாட்டியா? போ. ஏய் கெஸ்ட்னு கூப்பிட்டு எங்களை எல்லாம் வேலை செய்ய விடுறீங்க.
இது எல்லாத்தையும் ஒண்ணா போடணுமா இதுல? டேய் அதெல்லாம் போடாதடா, தண்ணியை ஒரு சட்டியில ஊற வைடா, இதெல்லாம் ஒண்ணும் செய்யாதடா. ஒண்ணா போடக்கூடாதா? டேய் ஒண்ணா தாண்டா மிக்ஸ் பண்ணி அந்த அரிசியையும் போடுறா, ஒரு கிண்ணத்துல ஊற வைடா. போய் மல்லித்தூள், மல்லித்தூள், மல்லிப்பூ, மல்லிப்பூ மேடம் பாக்குறாங்க உங்களை. மல்லித்தூள்னா மல்லிப்பூ வாங்குறாங்க, எங்கடி போறது மல்லிப்பூ வாங்க வருது. ஐயோ மல்லித்தூள், இப்ப புரிஞ்சிருக்குமே மல்லிப்பூ. இப்படியே பேசு, உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருங்க, கோபப்படாதீங்க. என்ன புரிய வச்சு எடுக்க முடியும்? என்ன புரிய வச்சு என் வழி இப்பதான் எனக்கு தெரியுது மத்தவங்களுடைய வழியை. அவனுக்கு உண்மையில அவன் லவ்லாம் பண்றான். அவனுக்கு மேரேஜ் ஆயிருச்சு. அவனை நம்பவே நம்பாத ஒன்னா நம்பர் அயோக்கிய பையன். நான் அப்படி கிடையாது. அதிர்ச்சி அதிர்ச்சி தயவுசெய்து வீட்டுல அதிர்ச்சி. ஐயோ இவன் யாரா? சீரக சம்பா ரைஸ் தானே பாத்துட்டு ஏத்தோற சீரக சம்பா இதான்டா. இதுல இருடா இருடா, அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கிறது பிடிக்கலையா? ரெண்டாவது வில்லங்க உள்ளே வரட்டும். அப்பா முடியலப்பா. சுஜாதாக்கா, இன்னமா நீ நம்புற? புளிய தண்ணியில ஊற போடு, நாம கழுவிக்கிட்டு இருக்காக்கா. பெரிய இம்சியா போச்சு. அக்கா என்ன அப்படின்றாங்க? உன்னை வெட்டாம விட்டாரு, அது தண்ணியை தூர ஊத்துடி. ஊத்திடுவா? ஊற ஊத்து, ஊத்துடி. ஐயோ ஓகே, அடுத்த வில்லங்க வந்து எங்க வீட்டு ஜன்னல். உங்க இதுல வந்து ஒரு ஜன்னல் இருக்கு. டாப் குக்கெல்லாம் போய் ஜன்னல் பின்னாடி ஒரு சேர் இருக்கு, அங்க உட்காந்துக்கலாம். அங்க உட்கார்ந்துட்டு உங்க டூப் குக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அவங்க நம்ம சன் நட்சத்திரங்கள் கிட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பாஸ் ஆன் பண்ணி உங்க டிஷ்ஷை முடிப்பாங்க. ஓ அப்படியா? வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? டோல்கேட்ல டோல் டோக்கன் போடுற மாதிரி இருக்கீங்கண்ணா. ஐயோ ஐயோ, எப்படித்தான் இப்பெல்லாம் யோசிக்கிறீங்களா தெரியல. டொமேட்டோ 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 போடவா? தோடா தோடா இருக்குடா. ஓ காட், முருங்கி கீரை. கம் ஹியர். புரியுதா? ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ. குழம்புக்கு விடுறான்ல, அதை வேக வைக்காதீங்க. சரி, இதை மட்டும் வேக வை. இப்போ இது என்ன பண்ண? எதுல போட்டு தண்ணியில போட்டு வேக வையா. ஆனியன் ஆனியன் போடுங்க. இதுல தோ இது பாதிய கீழே போட்டுட்டேயா? ஐஸ்வர்யா பேசுறது பிறந்ததுல இருந்து காது கேட்காதவனு கூட கேட்கும். இன்னும் கொஞ்சம் போடுறா. உங்க வீட்டு சுத்தமா அல்லியா? இது ஃபுல் ஃப்ரீ தான். ஓகே 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 சொல்லுங்க. ஓகே, வேற தக்காளி தக்காளி ஒன் தக்காளி ஒன் ஒன் ஒன். எரியுது சார். வீடு ஃபுல்லா எரியுது. என்ன பக்கத்து வீட்டுல சமைக்கிறாரு? கேக்குறது இல்லையா? ஐயோ அலாட்டா இருக்கடா, அலாட்டா. தண்ணி வடிகட்டு. பண்ணு, உனக்கு தான் வேலை இன்னைக்கு, எங்களுக்கு எல்லாம் ரெஸ்ட் மோட். அவன் கொடுத்தான். முருங்கைக்கீரை, இது அகத்திக்கீரை. போ. என்ன சொல்லுங்க? அகத்திக்கீரையா? போ முருங்கைக்கீரை. நீ என்ன செய்யறன்னு எனக்கு சொல்லு. கழுவிட்டியா? கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே, உனக்கு எப்படி ரெஸ்பெக்ட்? நான் அங்க மட்டும் வந்தேன்னு வையேன், மாலை உனக்கு கொண்டு விட்டேன். அம்மா குஷி பட ஜோதிகா, முடிவு பண்றதை விட்டுட்டு நான் சொல்றதை செய்றியா? வா. வா. என்ன அப்புறம் மிக்ஸி எடு. மிக்ஸி எடுக்கணும், மிக்ஸி எடுக்குது சேச்சி. மிக்ஸி சார் எடுக்க சொன்னா ஐயோ. மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். நல்லா கேட்டுங்க. இப்போ நான் பெல் அடிக்க போறேன். குக்குங்க எல்லாம் உள்ள போய் நான் அடுத்த பெல் அடிக்கிற வரைக்கும் ஹெல்ப் பண்ணலாம். ஆஹா, அருமை. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். வாடா வாடா சீக்கிரம் வாடா. யா வாங்க 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 வாங்க. நீ பாப்புலர் ஆவனா சன் டிவில நாடகம் மட்டும் படமாது. சன் டிவில வர இந்த பாப்புலர் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா பாப்புலர் ஆயிடுவேன். பிரியாணிக்கு சாப்பிடலாம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாம், சிக்கன் ரைஸ் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், சோறு இல்லைன்னா வெறும் அப்பளத்தை சாப்பிட்டு உயிர் வாழலாம். பாப்புலர் அப்பளம். நான் போய் சாப்பிட்டு வரேன். இங்க நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். முனிஷா, ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ, கட் பண்ணுங்க. ஃபீல் பண்ணாதீங்க.
வெங்காயம் வெட்டினா கண் எரியும், வேற ஏதாவது வெட்டுவா? வெட்டு. கண்ணு எரிஞ்சாலும் பரவாயில்ல, வெட்டு. மனுஷன் அவங்க ரொம்ப டெரர் பீஸா இருக்கீங்க. இன்னும் டெரர் ஆகல, நீ பார்க்கல. எத்தனை வாட்டி கழுவுறது? 4-5 தடவை கை வச்சு கழுவு. கை விட்டு கழுவா? ஆமா. முள்ளு குத்திக்குமேன்னு பாக்குறேன். உனக்கு குத்தாது, அதுல முள்ளு இருக்காது. ஐயோ பாத்து கண்ணு சுள்ளிக்க போகுது. கப்படிக்குதா குளிர்தா? இல்ல நான் வெஜிடேரியனா பிறந்துதான் நான்வெஜ் சாப்பிடுறேன். நீங்க வெஜிடேரியனா? எப்படி ஜோடி சேர்ந்திருக்கான்னு பாருங்க. கழுவி குடுறா. ஃபர்ஸ்ட் டைம் உலகத்துல நான் ஒரு ஃபிஷ்ஷை தொடுறேன். இது கூட மூளையே இல்ல யாரும். என்ன வேணும்? 2 ஸ்பூன் பாரு, இது ஒரு ஸ்பூனா? ஐயோ ஸ்பூன் அந்த சைடு எனக்கு தெரியும் அது. போங்க. தீபக்கா ஜம்மா கொத்தமல்லி பொடி. ஒரு ஃபிஷ் ரெடி. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். வேற நடுவுல காமெடி பண்ணிட்டு இருக்கா. டேய் கொத்தமல்லி பொடி போடு. ஃபிஷ்ஷை நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன்டி. கைகிட்டே வச்சா நான் என்ன பண்ணுறது? என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாங்க. இங்க பாருங்க, என்கிட்ட தங்க மோதிரம் இருக்கு. அதை வச்சு அதை ஊறிட்டு நம்ம சாப்பிடுறோம். நீ அடி வாங்க போற. அவன் என்ன பண்ணுவான்னு யூகிக்க முடியலையே. கெஸ்டோ இங்க பாரு. இதெல்லாம் செயல்படாத. கொஞ்ச நேரத்துல முருங்கைக்காயால அடி வாங்குறதுக்குள்ள கழுவி. ஏய் செய்யி. என்ன வந்த போது வாங்க போங்கன்னாங்க, இப்ப ஏயின்றாங்க. நான் பாட்டுக்கு சிவனேன்னு என் ஈசு கூட சீரியல் நடிச்சுக்கிட்டு இது கூட்டியாந்து இவ்வளவு புதினா எவ்வளவு கொத்தமல்லி சோறு பண்ணலன்னா அடிப்பானுங்களா இல்லை சோத்தாலே ஒண்ணுமே இல்லை. வாஷ் பண்ணிட்டு இருக்கே. கர்மா டிவியில பார்க்கும்போது ஜாலியா இருந்துச்சா, நேர்ல பார்க்கும்போது கஷ்டமா இருக்கா? அதான் இந்த கிச்சனோட ஃபயர். சும்மா கிடையாது. தற்குறி வா. தற்குறினா இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறீங்க? தற்குறினா இந்த உலகத்திலே ரொம்ப அறிவான பொண்ணு, பிரைன் வந்து நிறைய இருக்க பொண்ணு அப்படின்னு அர்த்தம். தற்குறினா இங்க வா, உன்னை நான் நம்பணுமா? என்ன தற்குறினா? என்ன நீ அறிவான பொண்ணுன்னு அர்த்தம். அப்படி தற்குறி நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். என்னக்கா கழுவி கீழே ஊத்தாம வச்சிருக்க? இப்ப ஊத்துவேன் உன் மூஞ்சில. இது வேறயா? ஒரு வேலை 2 பேர். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். அருண் சுவையில் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. இது பண்ண மாட்டோம்னு தெரிஞ்சு இப்படி பண்றாரு. லெமன் பேசுறதுக்கு 2 பேர். சின்ன ஜீரகம் பெருஞ்சீரகம் எடுத்து வந்தியா? சின்ன ஜீரகம் பெருஞ்சீரகம். ஐயோ அது வேலை சொல்லியே கொல்றாங்கயா. ஏய் கோ ஆஸ்க் டே பாலக்கா. ஏய் பாலக்கா. பாலக்காடா பாடா. ஏண்டா எப்படிடா இருக்கீங்க? என்ன டிஷ் பண்றீங்க? இது மஷ்ரூம். அது தெரியும் எனக்கு. மஷ்ரூம்ல என்ன? மஷ்ரூம் பெப்பர் மஷ்ரூம் அல்ல. மஷ்ரூம். நீங்க மலையாளியா? பின்ன நாட்டுல விட குருவாயூர். எந்த குருவாயூரப்பா? ഞങ്ങളുടെ നാട് நீங்க குருவாயூரா? கொல்லம். நான் கேரளா நிறைய சுத்திருக்கேன். என்னோட 4 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா. 4 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? சரி அந்த ஏதாச்சும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு டிப் கொடுங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணுங்க. என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிளாஸ்மேட்ஸ் கிளாஸ். ஓ அங்கனியோ. இப்போ இந்த டென்ல கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னா நீங்க தான் தப்பா நினைக்கிறீங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னா பாய் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட். எங்க கிளாஸ்மேட்ஸ்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? நீ ஏன் தப்பா நினைச்ச? அவர் எவ்வளவு நல்லவர். இல்ல பழைய ஜென்ல நாங்க இப்போ புது ஜென் கேர்ள் ஃப்ரெண்ட்னா கேட்ட என்னது கேட்டா இல்ல லவ்வரு. லவருக்கு என்ன சொல்ற? கேர்ள் ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்ட்ரா? அப்ப லவருக்கு என்ன சொல்ற? எப்படி லவர்? சீரியஸா? கேர்ள் ஃப்ரெண்ட்னா லவர் சொல்ல. அப்ப லவருக்கு என்ன சொல்லுவ? நீ திருந்தவே மாட்டேன். தம்பி உண்மையிலே நம்ம லைஃப்ல பாத்தியா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஒரே ஒரு பொண்ணு தான் நடுவில் வந்துச்சு. நமக்குள்ள எவ்வளவு சண்டை எவ்வளவு பிரச்சனை பாரு. இப்போ உனக்கு தெரிஞ்சதா? உனக்கு தெரிஞ்சா? அதான் நட்பு இருக்கு மத்ததெல்லாம் எதுக்கு, கடவுள் தந்த வரம் உனக்குன்னு ஒரு கவிதை வைரமுத்து. என்னாலும் நண்பர்கள்ட்ட தான் வரணும். அவ்வளவுதான். அதான் ஒரு பொண்ணு வந்ததுக்கு நடுவில் இப்படி இருக்க. நாளைக்கு என்ன கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வந்து உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் எனக்கு கூட வாய்ப்பு இருக்கு. டேய் நானங்க சிம்பிளான வீடு, கஷ்டப்பட்டு வீடுன்னு காமிக்கீங்க. ஆனா வரச்சும் நகையெல்லாம் போட்டு அப்படியே ஒரு டாப்பா உங்கற சீன் வச்சா கூட நகை போட்டுட்டே தான். ஆயா வீடு சிம்பிளான அதோட 10 சேலை உடுத்திட்டு தூங்குறீங்க பாருங்க. அதுதான் சீரியல்ல கேட்கணும். என்னன்னு நான் சொல்றேன். ஏன்னா இப்பவே பட்டு சேலை உதிட்டி வந்தாதான் பாக்குற மாதிரியாவது இருப்போம். இப்ப வீட்டுல எங்களை பார்க்க முடியுதா? இல்ல. வீட்டுல எங்களை பார்க்க முடியாது. மேக்கப் கழிச்சிட்டோன்னா என்ன பார்க்க முடியாது. பாக்குற மாதிரி இருக்காது. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஓரளவுக்கு, ரொம்ப இல்ல, ஓரளவுக்கு அழகா இருப்பேன். ஓகேங்களா? உங்க வீட்டுல எவ்வளவு இடைஞ்சல் உங்க பண்றாங்க. வீட்டுல இருக்கவங்கள பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. ஆமா. உங்க வைஃப் கேட்டு அடி போறாங்க உங்களை பாருங்க. அடி கெட்டண்ணம் முடிச்சவளே உனக்கு என்ன இருமா அப்படி? டாப்புக்கு 7 பேர் இங்க வந்து அட் அ டைம் இங்க மேட் போட்டிருக்கோம்.
ஒரு கிரியேட்டிவான கோலத்தை போட்டு அதுக்கப்புறம் திருப்பி போய் சமைக்கலாம். நீ கோலம் போட நேரத்துக்குள்ள இங்க சமையல அழகோலம் பண்ணிடுவானே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நான் சொல்லாம எது மேலையாவது நீ கைய வைக்க மாட்டேன். அப்படி. ஹலோ சார், நான் தான் கோல்டன் டேபிள் வாங்கியிருக்கேன். டேபிளா இருந்தாலும் பரவாயில்ல, கோலம் போடணும். பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீ தான்டா. கைய கால வச்சுக்கிட்டு இருப்பியா? இதுதான் என்னோட மாமியாரும் பண்ணுவாங்க. விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே. சைத்து அப்படி வருதா? என்ன சைத்ரா கையல்ல என்னம்மா அப்படியா கோலம் போட்டு நீ? சார் சும்மா கிடையாது. கையில கோலம் போட மாட்டேன் சார், சைத்து கோலம் போடும். டேஸ்ட் பண்ணலாம். நல்லா இருக்கு. அதே இவரு வேலையே செய்யாத மாதிரி இருக்குல்ல. ஏன்னா நான் தான் வேலை செஞ்சேன். சார் சார், சன் டிவி லோகோட ஒரு படம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அந்த வேலை என்னன்றத மறந்து இவ்வளவு ப்ரொஃபஷனலா போட்டுக்கிறியம்மா. அதுல வேற சன் டிவி வேற வரைஞ்சிருக்கேம்மா. உன் உழைப்புக்கு ஒரு அளவே இல்லையா? ஐயோ நிப்பாட்டு. ஒரு டிசிப்ளின் வாய்க்குள்ள நெருப்ப போட்டு வகுத்து அடுப்பு மாதிரி ஆகிட்டானே பயமுள்ள. You are the best. பச்சை இங்க பாருங்க. என்ன இது? இன்னும் கொஞ்ச நாள்ல ஓசோன் வந்து இதுவாயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடும், ஹீட் ஆயிடும். செம்ம டேஸ்டா இருக்கு. எப்படி செம்மையா இருக்கு. நீ யாருடா நீ? பாக்குறதா அப்படி இருக்க. உங்களுக்காக ஒரு ஜாக்பாட். லாஸ்ட் 10 மினிட்ஸ் உங்க மென்டார் ஷெஃப் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு. கொஞ்ச நாளா நோட் பண்ணியா? கொஞ்ச நாள் செமையா சமைக்கிறாரு. கொஞ்ச நாளா ஒரு மாதிரி நல்ல டேஸ்டா வருது. ஏய் என்பி 20 லட்சம். என்பி எல்லாம் ஷிஃப்ட் ஆயிடலாம். 20 வச்சு இவ்வளவு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பயங்கரமா சமைக்கிறாங்களா? ஆமா ஆமா. க்ளீன் பண்றதுக்கு ஒரு 4 பேர் வேணும்ல? ஆமா சார். ஆமா, தெரியாம இந்த டேபிளுக்கு வந்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரே ஒரு பேர்ல வந்துட்டேன். அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. எங்கேயோ போயிட்டேனா நீ? நம்ம கடை போடுறோம் காசிமேட்ல, மீன் கடை, வறுவல் கடை, பக்கோடா கடை போடுறோம். அடி அடி அடிச்சி அடிச்சி அடிச்சுக்கோ. அந்த வாசனை இப்படிதான் காட்டுவியா? அப்பளம்னா வெஜ்ஜுக்கு மட்டும் நல்லா இருக்காதுங்க, நான்வெஜ்ஜுக்கும் நல்லா தான் இருக்கும். மீன் குழம்புக்கு வச்சு தின்னு பாருங்க. என்னங்க? Celebration round countdown starts. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. விருந்துக்கு நாங்க ரெடி. பரிமாறத்துக்கு எந்த டீம் ரெடியோ வாங்க. முதல்ல மீன் விருந்து ஆரம்பிக்கலாம். விஜயன் சார், சுஜாதா மேடம் ரெடி. இங்க பாருங்க, அழகான வாவ் வாவ் வாவ். நெத்திலி மீன் குழம்பு. நம்ம ஒரு கிராமத்துக்குள்ள போற மாதிரி இல்ல. ஆமா. சன் டிவி நட்சத்திரங்கள் நிகிதா ஆலியா மானசா. நீங்க சொல்லுங்க என்ன பண்ணீங்க? சுறா புட்டு பண்ணேன். சுறா குழம்பு. கொஸ்டின் கேக்குறாங்களா? எனக்கு பேர் தெரியாது. மீன் குழம்பு சொல்ல தெரியாது. நெத்திலி மீன் குழம்பா? பிரான் தொக்கு. பிரான் கொக்கு தொக்கு. பிரான் தொக்கா. அதுக்கு அடுத்து and then fish fry. சொர குழம்பு, சொர புட்டு எப்படி பண்ணீங்க தெரியுமா? என்ன எல்லாமே கேக்குறாங்க? சமைக்கிறது பத்தி கேக்குறாங்க. முறை கேட்பாங்க. சும்மா நீ ஃப்ரை பண்ணது. சுறா வந்து வேக வச்சு அப்புறம் ஃபுல் ஷ்ரெட் பண்ணி இன்னொரு பேனில் ஆயில் போட்டு ஆனியன் போட்டு வெங்காயம் தான் ஆனியன் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி புட்டு. சசி விஜயன் சார் ரெண்டுமே டாப். வெரி 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 குட். அவஸ்தை இது சுறா புட்டு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ.
நான் மிச்சத்தை டேஸ்ட் பண்ணணும், இல்ல நான் இறங்கி வந்து கை கொடுத்துருவோம். கை கொடுக்கறதா முக்கியம். வாங்க சார். வர சாப்பிட்டுறேன். முதல் முறையா கை குலுக்கலாம் வாங்க போறோம். ரெடியா இருக்கு. ஓகே, சுஜாதா மேம் டிஷஸ். ஆலியா நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? வந்து இப்ப நான் என்ன ஒரு சொல்றது? நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை. வெரி நைஸ். அப்புறம் நெத்திலி எக்ஸலென்ட்டா, அது நான் தான் கழுவுனேன். என்ன ஒரு திறமை. நான் தான் வறுத்தேன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நான் தான் மசாலா போட்டேன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நான் தான் கழுவுனன்றது ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் கேள்விப்பட்டேன். சார் கழுவுனது நான் சார். அதுல கூட பச்சை போய் சொல்றா சார். கழுவ தெரியாம கழுவுன நான் தான். எப்படி கழுவணும் நீங்க சார்? நான் தான். நம்பிக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு எல்லா பொறுப்பும் என் தலை மேல விழுந்துருச்சு. இந்த அம்மா ஒரு பக்கம் ஒரு டான்ஸ், இந்த அம்மா ஒரு பக்கம் ஒரு டான்ஸ். நீ உருண்டை, நான் உருண்டை நினைக்கிறேன். என்ன சொல்லுங்க சார்? ஒரு சீஃப் கெஸ்டை எப்படி நடத்துறது சார்? எத்தனை வாட்டி இந்த பிள்ளைய கை நீட்டி அடிச்சிருக்காங்கன்னு கேளுங்க. அப்படி கிடையாது சார். எங்க அன்பு இருக்கோ அங்கதான் ஆவேசமும் இருக்கும். சின்ன வந்து ஒரு கற்பனை எங்களுக்கு ஆசை வருது. என்ன அப்படின்னா, தீபாக்காவோட ஆவி வந்து சுஜாதாக்காக்குள்ளேயும், சுஜாதாக்கா ஆவி தீபாவளியும் போயிடுச்சுன்னா ஒரு நிமிஷம் இந்த சேலஞ்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். என்ன நடக்குது இங்க? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வா, இங்க வா. என்ன இங்க வாடி கூப்பிடல? சீக்கிரம் வாடி, சீக்கிரம் வாடி. ஏக்கா அங்க இருந்தே சொல்லு, நீ பேசுறது எனக்கு கேட்கும். உனக்கு எங்க ஆனப்பழம் இருக்காடா? சரி போ. அப்பளம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன சொன்ன? ஐயோ அடுப்புல கொதிக்குதுடி. அடுப்பு கறி வேற போதடி. நான் செய்ய கூடாதுடி, நீ தான் செய்யணும். என்னத்தை எடுத்து வரணும்? சார் இந்த ஜகசானம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இது நடிப்பல்ல, இது மனசுக்குள்ள இருந்து உண்மையா நடிக்கிறாடி. சுஜாதா அக்காவோட நலன் கருதி ஸ்டாப் பண்ணிட்டோம். சுஜாதா மேடம், ஹேட்ஸ் ஆஃப். இந்த குழம்பு வந்து நீங்க பண்ணும் போதே நான் பார்த்தேன். எங்க பாட்டி இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த புளியும் தக்காளியும் கரைச்சிட்டு எல்லாத்தையும் இதை போட்டு அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண. அப்பவே நினைச்சேன் நான், அவுட் ஆஃப் த வேர்ல்ட். சூப்பர். நெத்திலி ஃப்ரை அதுக்கு மேல இருக்கு. வெரி வெரி நைஸ். மோரோவர் இந்த பாப்புலர் அப்பெல்லாம் எடுத்துட்டு இப்படி ஒரு மீன் கறி ரைஸோட கரைச்சி சாப்பிட்டா ஆஹா சூப்பர்பா இருக்கு. விஜயன் சாரை கட்டி பிடிச்சி வந்துருப்பா. லாங் டைம் வியூ. கை இது இருக்கு, பரவாயில்ல. மொத்தத்துல மீன் விருந்து, செம விருந்து. நெத்தியில அடிச்ச மாதிரி. நெத்தியில யாரும் அச்சா அம்மா. ஆனா ஸ்பெஷல் மென்ஷன் டு சுஜாதாக்கா. இந்த மீன் குழம்பு இது மாதிரி நான் ஃப்ளேவர் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. பிரமாதம். அதே மாதிரி இந்த சொரா போட்டு இந்த மீன் கறி அவுட் ஆஃப் த வேர்ல்ட். நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ். ஃபேண்டாஸ்டிக். வெண்ணிச்சாச்சி, இன்னைக்கு எனக்கு இந்த சாப்பாடு சாப்பிட எனக்கு ஒற்ற வேடு தான் சொல்லணும். கலகாஞ்சிதம். கலகாஞ்சிதம். தேங்க்யூ தேங்க்யூ. ஷெஃப் சரவணன் டீம் வாங்க. சாய்தினா என்பி. ஆஹா வாவ். ஐயோ, இதெல்லாம் பார்க்கும்போது வீட்டு ஞாபகம் வருது. என்பி என்ன நீ இப்படியே சமைக்கிற? ஜீரக சம்பா பிரியாணி. ஆமா சார். ஒரு நான்வெஜ் கடையே நம்ம டேபிள் மேல இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு கிரேவி ஒரே ஒரு பீஸ். அதாவது இவங்களுடைய மென்டார் ஷெஃப் இவங்களுக்கு கொடுத்தது வந்து கறி விருந்து. அந்த கறி விருந்து உண்மையாலும் பிரம்மாண்டமா படைச்சிருக்காங்க. பார்க்கும் போதே ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். புரியுதா? இலையில வச்சு அதை பார்த்தோன்னே சொல்ல முடியும். பிரமாதம். தேங்க்யூ. நல்லா சொல்றேன். ஆதிரை, உங்க டிஷ் பேர் என்ன? பானை சிக்கன். பானை சிக்கன். அதானே? என்பி உங்க டிஷ் பேர் என்ன? திண்டுக்கல் மட்டன் பிரியாணி, மட்டன் கோலா உருண்டை, ரைத்தா. வாவ். என்ன கோலா உருண்டையா? இது இவ்வளோ டேஸ்டா கொண்டு வந்தா நாம எல்லாம் என்ன பண்ணுவோம்? சாய்தினா சார், தீனா கறி. நான் பேர் வச்சுட்டேன். காடை ரோஸ்ட் ஃப்ரை. பிரமாதம். டெக்ஸ்சர் ஆஃப் த சிக்கன், அந்த கறி, அந்த ரைஸோட போட்டு சாப்பிட்டே இருக்கலாமா? காடை கூட கொஞ்ச நேரத்தை மேரினேட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி செம்மையா உள்ள மசாலா டீப் போன் வரைக்கும் போயிருக்கு. வரணும் சாப்பிட்டுறதுனால அப்புறமா வரணும். கண்டிப்பா சார். கேபியோட பங்கு கேட்டு பாருங்களேன். எல்லாமே வந்து நல்லா பண்ணாங்க. ரெண்டு பேருடைய இதுவும் வந்து வேற லெவல். ஹெல்ப். தேங்க்யூ சாய்தினா. நல்லதே நடக்கணும். மணிஷா ஐயோ
அவங்கள பத்தி சொல்லணுமா? என்ன நீங்க பாத்தீங்க அவங்கள பத்தி சொல்றேன். கேபி பத்தி சொல்ல சொன்னா வெட்னான்னு மனிஷாவனா அப்படியே போறீங்க. மனிஷா டிஷ் பேர் சொல்லுங்க. திண்டுக்கல் மட்டன் பிரியாணி. என்னடா உருண்டை? கோலார் உருண்டை. ரொம்ப நல்ல மரியாதை கொடுங்க. என்னடா உருண்டை? கோலா உருண்டை. என்பி வெரி குட் ட்ரை. பட் நான் பட்டை சோம்பு இதெல்லாம் ஓவர் பவரிங் ஆகி மட்டனோட ஃப்ளேவரே அப்படியே கம்மியாயிடுச்சு. ஆனால் ரைஸ் கரெக்டாக குக் ஆயிருக்கு. மட்டன் இஸ் குக் ரியலி வெல். எல்லாம் நல்லா இருக்கு எக்ஸப்ட் ஃபார் கரம் மசாலா ஆன் ஹையர் சைட். கோலா உருண்டாக்காது அவுட்ஸ்டாண்டிங் கோலா உருண்டை. வெரி நைஸ். ஒன்று போதும் சார் வேற மாதிரி. தேங்க்யூ சார். அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். சிக்கன் கறி அந்த தனியா தூக்கலாம் தனியா நிற்கிறான். சூப்பர். அதேதான் சொன்னார் அவரும். தனியா இருக்கும். என்ன ஃபேண்டாஸ்டிக். அதிர்ச்சி. மனிஷா கூட இன்னைக்கு நீ வந்து சமைச்சது எப்படி இருக்கு? அண்ட் இப்போ கூட நடுவில் ஹென்பி இருக்காப்ல அதை பத்தியும். எப்பவுமே எல்லாத்துக்கும் தடங்கள் வரும். மனுஷா அவங்க கூப்பிட்டா நீ அங்கே இருடா. அந்த பொண்ணு உன்னை பார்த்து பயப்படுது. வெக்கமா இல்ல? ஏன் ஷால் எடுத்து அந்த பாத்திரம் எல்லாம் தொடச்சிட்டா? நம்பி ஒரு பொண்ணு அனுப்பிட்டு பாருங்கடா. கை பிடிக்காத. ரைட் விடு. மனுஷா கிட்ட ஒரு 3 வார்த்தை என்ன பத்தி கேளுங்க சார். என்னோட அண்ணா. ஒரு வார்த்தை போதும். சூப்பர் மனிஷா. செத்துறா. என்ன சித்தப்பானு கூப்பிட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு வெக்கமா இருக்கு. எவ்வளவு மெது அப்பா. பெனிச்சேச்சி உங்களோட எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான் எனக்கு ஒரு 2 வரி கவிதை. கரிமீன் விருந்தெல்லாம் கலக்கலாக செய்து கமகமான மனம் வந்து நாவில் தேனூற வச்ச சன் டிவி ஆர்டிஸ்டுகள் டாப் குக்குகள் டூப் குக்குகள் உங்களோட ருச்சியான விபவங்கள் எல்லாம் நல்ல ருச்சியான சாப்பாடாயி சூப்பரா வந்தாச்சு. நீ பாடின கவிதை சூப்பர் தல. ஃபண்டாஸ்டிக். சூப்பரா இருந்தது. Thank you. சாய்தினா சார். சிக்கன் கறிக்கு ஒரு சல்யூட். ஆமாம். ஆமாம். எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். தேங்க் யூ சாய்திரானா அண்ட் என்பி. பைனா. ஷெஃப் சாய் உங்களோட டீம் வாங்கோ. சைத்து, ஐஷோ அண்ட் சிங்கம்புலி அண்ணா வாங்க பரிமாறுங்க. ஆஹா இவரென்ன வெறுங்கையில வந்திருக்கீங்க? சார் பாசம் கண்ணுக்கு தெரியாது சார். எப்படி பரிமாறுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். பரத்தை எடா ஸ்வீட் தீர்க்காத எனக்கு போடு. வெஜிடேரியன் ஃபுல்லா இருக்கு. ஆனா இடமே இல்ல. எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. எல்லா டீமும் பண்ண டிஷ்ஷுங்க பேரு சொல்லுங்க. சின்ன வெங்காயம் பச்சை மிளகா மண்டி. அது. வாழைப்பூ வடை. அது. தேங்காய் பால் சாதம். ஐஸ்வர்யா காளான் பிரியாணி வாழைக்கா கோலா உருண்டை. ஓகே சிங்கம்புலினா உங்களுடைய டிஷ் பேரு? வரகரிசி முருங்கைக்கீரை மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் பெப்பர் கிரேவி பாயசம். ஐயோ அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. சார் எது வந்தாலும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. இங்க ஏதோ சொல்லாதீங்க. நீங்க எல்லாம் யாரு? அதுதான் சன் டிவி. உங்களோட பெருமை என்ன? நீங்க எல்லாம் யாரு? அதான் அப்ரிஷியேட் பண்றேன். சைத்ரா கார்த்தி. ஆஹா மிளகா மண்டி மண்டி. உன் கைக்கு தங்க வைரம் ஓ மை காட். நீங்க சொன்னதே எனக்கு வைர வளையல் போட்ட மாதிரி சார். எப்படி வந்த சைத்து இப்படி சமைக்க ஆரம்பிச்சிட்டியே? ஓகே ஐஸ்வர்யா. மஷ்ரூம் பிரியாணி காளான் பிரியாணி. ஓஹோ சூப்பர். வெரி வெரி நைஸ். கேட்டுக்கங்க. ஏய் எல்லாம் போட்டி போடுது. ஒண்ணு கோணம் இது சாப்பிடலாம் அது சாப்பிடலாம் இது சாப்பிடலாம் அது சாப்பிடலாம் அது மாதிரி இருக்கு. கோலா உருண்டை அப்படியே மெல்ட் ஆகுது. ஆமா சிங்கப்பள்ளியானா கலக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வரகரிசி வச்சு பண்ணிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது வன்னிஷ்டம் லாமந்தம் குஞ்சரவரிதம் கலகாஞ்சிதம். புரிஞ்சுச்சு மேடம். இந்த எபிசோடு தான் எங்களுக்கு புரிஞ்சுது. சகோதரா நான் போட்ட கோலத்தை பத்தி ஒரு 4 வார்த்தை. இப்படி ஒரு கோலம் ஈவென்ட் நடந்ததே எனக்கு தெரியலடா. அந்த அளவுக்கு சமைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். You are out. I'm not going date with you. Just out. டேட்டா. வாய்ப்பை இழந்தது கூட தெரியாம திட்டு இருக்காங்க. ஏய் பாவி. எபார் நீ டேட் என்னைக்கு சொன்னா வைஃப்ட பெர்மிஷன் மட்டும் வாங்கிக்க. He only said I want to go
appreciate. He said okay. அவங்களா இதெல்லாம் நடந்துருக்கா? சார் ப்ளீஸ் நாங்க வந்து சந்தோஷத்துக்காக வந்துடுவோம், எங்க குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க. பச்சன் இவங்களோட டிஷ் எப்படி இருந்துச்சு? கஜகாமினி குல்பாத்ரிகா. the best touch அந்த கொஞ்சம் வெல்லம் போட்ட அந்த மண்டி எக்ஸலென்ட். ஃப்ளேவர்ஃபுல்லா செஞ்சிருக்கிற பிரியாணி. ஆஹா. ஹெல்த்துக்கு உடம்புக்கு நல்லதுக்கான முருங்கைக்கீரை வறுகரிசி விருந்துனா இது விருந்து. பிரமாதம். கலகிடும் சார். சூப்பரோ சூப்பரோ. தேங்க்யூ. ஒரு வெஜ்ஜில் இவ்வளவு சூப்பரான விருந்து கொடுக்க முடியுமான்னு தெரியல. அருமையா இருந்தது. தேங்க்யூ. அண்ட் நாங்கள் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம் இன்னைக்கு வந்து ஒரு டீமாக தான் வின் பண்ண போறீங்க அப்படின்ட்டு. அப்படி இன்னைக்கு வின் பண்ண போற அந்த டீம் யார் அப்படிங்கறத வந்து பச்சன் நான் ஆக்சுவலாக என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே வந்து இங்கே முன்னாடி உட்கார வச்சுட்டு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அவங்க போய் சொல்லணும், அவங்க சமைக்கணும், அவங்க காதில் வந்து பாட்டு சீரியல் ஓடிட்டு இருக்கோன்னு சொல்லும்போது அவ்வளோ தலை சூடில் உட்கார்ந்த டீமுங்களாம் இது மாதிரி சமைச்சிங்கன்னு எனக்கு ஆச்சரியம். அன்பிலீவபிள் குக்கிங். அன்பிலீவபிள். இன்னைக்கு இந்த எபிசோட்ல பெஸ்ட் டீமா செலக்ட் ஆனது மீன் விருந்து. மீன் விருந்து சமைச்சு இன்னைக்கு வின் பண்ணி இருக்கிற இந்த டீம்ல இருந்து சன் நட்சத்திரங்கள் 2 பேர் முன்னாடி வாங்க. இனியா மல்லிக்கு பிபி டேஸ் வழங்கும் ஒரு ஃபேண்டாஸ்டிக் டீப் ஃப்ரை பேன். இன்னைக்கு மீன் விருந்த சூப்பரா சமைச்ச நம்மளோட டாப் குக் அண்ட் டூப் குக்கு உதயகிருஷ்ணா சென்னை வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். ஓகே, ஸோ இந்த டீமுடைய மென்டார் ஷெஃப் ஆன செருபாக்கு டார்லிங் மசாலா வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ஹாம்பர். தேங்க்யூ. இன்னைக்கு நம்மளுடைய கிச்சனை வந்து ரொம்ப கலகலப்பா கொண்டு போன நம்மளுடைய எல்லா சன் நட்சத்திரங்களுக்கும் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ஹாம்பர். செகண்ட் அண்ட் தேர்ட் டீம் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் வெஜிடேரியன் அண்ட் கறி விருந்து. எஸ்பெஷலி தீனா செஞ்ச சிக்கன் கறி. சாய் தீனாவோட சிக்கன் கறி அவுட்ஸ்டாண்டிங். போதல இது ஒண்ணும் போதல, ஒரு மாசத்துக்கு ஜாலியா சுத்துவேன் நானு. அண்ட் சைத்ரா செஞ்ச மிளகா மண்டி. ஐசு பண்ண காளான் பிரியாணி. என்பி பண்ண கோலா உருண்டை. இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் டாப் குக் கூட டூப் குக் கூட சேர்ந்து நீங்கள் இவ்வளோ இன்வால்வ்டாக பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கமிங். லாலா கடசாந்தி உன்னாலா நேனே நாம் பூந்தே. லாலா கடசாந்தி உன்னாலா நேனே நாம் பூந்தே. பார்த்தா பல பழக்கிற பாலா வழிய வைக்கிற கீதா கிழிய வைக்கிற கேரு கேட்டு. உதயகிருஷ்ணா சென்னை டார்லிங் மசாலா ரைஸ் மற்றும்